இந்தியா ஒன்றாகணும்னா ஆட்சி மொழி இருக்கணும் தானே. அதுக்காக என்ன பண்ணுறது? இந்திக்காரன் ஆங்கிலத்தை பார்த்து வெறுக்கலையா? அதே மாதிரி தமிழர்களுக்கு சூடு சொரணை இல்லையா? அவனும் இதையெல்லாம் பண்ணணுமா இல்லையா? எந்த மொழியை எதிர்த்து? இந்தி மொழியை எதிர்த்துன்னு இந்த அருமையான வசனத்தை சொன்னது யார் தெரியுமா? 1938களில் வாழ்ந்த தெலுங்கர்களுடைய குலசாமியான ஈவே ராமசாமி நாயக்கர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், எனது ஈவேரா தமிழர்களை பார்த்து இந்தியை எதிர்க்க சொன்னாரான்னு. உண்மையாகவே 1938களில் இவருடைய குடியரசு இதழ் முழுக்க இந்தியை எதிர்த்து நில்லுங்கள் தமிழர்களே, உங்களுக்கு அறிவில்லையா, சூடு சொரணை இல்லையா, தன்மானம் இல்லையான்னு கூவிட்டு அதே மாணவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இவர் என்ன வேலை பண்ணாருன்னா, இந்தியை எதிர்ப்பவன் காளிப்பயல், இந்தியை எதிர்ப்பவன் முட்டாள், இந்தியை எதிர்ப்பவன் அறிவாளியே இல்லை, இந்தியை எதிர்ப்பவனை காலிலேயே சுடு, இந்தியை எதிர்ப்பவன்லாம் அறிவில்லாமல் பஸ்ஸை கொளுத்துறான், அவன் மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறான்னு ஏகப்பட்ட உருட்டுகளையும் சொல்லி 2 பக்கமும் ஜால்ரா போட்டு தன்னுடைய நாளிதழை விற்று அதன் மூலமாக குளிர்காய்ந்த மாபெரும் கேவலமான ஒரு பிறவினா அது ஈவே ராமசாமி நாயக்கன் தான். இவரை மாதிரியான ஒரு இழிப்பிறவியை இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே உங்களால் பார்க்கவே முடியாது.